இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு என்னவென்றால், நீங்கள் மேற்கொள்வீர்கள், சத்துரு உங்களை மேற்கொள்ள முடியாது. லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி நூல் 10-19 வசனங்கள். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நீங்கள் மேற்கொள்வீர்கள். Not only evil forces, உங்களுடைய எல்லா எதிரான சூழ்நிலைகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள், எதிரான காலங்களை மேற்கொள்வீர்கள், எதிரான சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்வீர்கள். மேற்கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் அதுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது, எனக்கு கவலைப்பட வேண்டாம். குடும்ப சூழல், நான் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எதிரான ஒரு நிலையில் நான் இருக்கிறேன், குடும்ப சூழலுக்கு நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. எல்லா விதமான எதிரடியான கிரியைகளையும் நாம் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவார். பிரைஸ் தி லார்ட். சோ ஒவ்வொரு வாக்குத்தத்தத்துக்கு பின்பதாக சில நிபந்தனைகள் இருப்பதாக நான் ஒவ்வொரு வாக்குத்தத்த செய்திகளையும் சொல்லி வருகின்றேன். ஒவ்வொரு வாக்குத்தத்த செய்திகளையும் கவனித்தீர்களே ஆனால் நிபந்தனைகளை சொல்லாமல் வாக்குத்தத்தங்களை சொல்வதில்லை. எல்லா விதமான வாக்குத்தத்தங்களிலும் நிபந்தனைகளை சொல்லாமல் நீங்கள் விடுவதில்லை. ஆகவே ஒவ்வொரு ப்ராமிசஸ்க்கு பின்னாடி நிபந்தனை இருக்கிறது. நீங்கள் மேற்கொள்வீர்கள், எல்லாவற்றையும் மேற்கொள்வீர்கள். குறிப்பாக எல்லா சத்துருடைய வல்லடிகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள், எதிரான சூழ்நிலைகளை மேற்கொள்வீர்கள், உங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கக்கூடிய சில மனிதர்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆமென். அதுக்காக மாமியாரை நான் மேற்கொள்ளணும் மருமக நினைக்க கூடாது, மருமகளை மேற்கொள்ளணும் மாமியார் நினைச்ச கூடாது. அந்த மேற்கொள்ள நான் சொல்லலை. எல்லா சூழ்நிலைகளையும் நாம் மேற்கொள்வதற்கான வலிமையை ஆண்டவர் கொடுக்கின்றார். லூக்கா நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 21-22 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானையாகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாகில் சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். ஸோ அந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. எதிரான வலிமைகள் நம்முடையவைகளை அபகரிக்கும்படி அவைகள் மேற்கொள்ள முடியாத அளவிற்கு நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். சாசு நம்முடைய மனசுல உட்கார்ந்துக்கிட்டு இது நீ செய்ய முடியாது, இதை செய்ய முடியாது, உன்னால இது ஆகாதுன்னு சொல்லிட்டே இருப்பான். நீங்க ஒரு காரியத்தை செய்ய மனசுல ஆசைப்படும் பொழுது சில சூழ்நிலைகளை எல்லாம் சத்துருனுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவான். உன்னால அது முடியாதுன்னு சொல்லுவான், இதை உன்னால செய்ய முடியாதுன்னு சொல்லுவான். என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால். ஹல்லேலூயா. I can do everything. என்னை பலப்படுத்துகிற இயேசு ஒருவர் இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் நான் செய்ய முடியும். வளமையாக நான் சொல்வது உண்டு, பாசிபிள் அப்படின்னா முடியும், இம்பாசிபிள்னா முடியாது. இந்த இம்பாசிபிள்ல ஐஎம்பி இம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கில பதத்திற்கான அர்த்தத்தை நீங்க டிக்ஷனரியில போய் தேடுனீங்கன்னா அதனுடைய பொருள் என்னன்னா குட்டி சாத்தான்னு இருக்குது. இப்போ முடியாதது யாருடைய வார்த்தை? முடியாது என்கிற சரக்கு யாருடைய சரக்கு? தேவனுடைய சரக்கு கிடையாது, அது சாத்தானுடைய சரக்கு. முடியாதது ஒன்றுமில்லை. இந்த மனதின் தைரியத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படி தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. சகலத்தையும் மேற்கொள்வீர்கள். அந்த வலிமையை, அந்த ஆற்றலை, அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவதாக வாக்கு பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோ முன்னே நான் சொன்னது போல எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு, சாத்தானை மேற்கொள்வதற்கு, சூழல்களை மேற்கொள்வதற்கு, உங்கள் எதிரான மனநிலைகளை மேற்கொள்வதற்கு ஒரு 7 காரியங்கள். நம்பர் 1, முதலாவது, நம்முடைய மனது தேவனை சார்ந்திருக்கின்ற போது நீங்கள் எல்லாவற்றையும் எளிதாக மேற்கொள்ள முடியும். உங்களுடைய மனது எதை சார்ந்திருக்க வேண்டும்? எனக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் என் கூட இருக்கிறாரு, அல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்ளும் போது, அதை கூட 2வது நம்ம வச்சுக்கலாம். முதலாவது வந்து விசுவாசம். அவர் மேல நான் வச்சிருக்கேன், எனக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் மேல நான் என்ன செய்யறேன்? முதல் பாயிண்ட் அதை எழுதிக்கோங்க, விசுவாசம். நான் தேவனை விசுவாசிக்கின்றேன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மகத்துவமானவர்.
என்ற ஒரு நம்பிக்கையில் அவர் என் கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் இருக்கும் பட்சத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. நான் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை அடித்தளம் எதுவென்றால் நான் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். இந்த அண்ட சராசரங்களை படைத்தவர், இந்த சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்தவர், எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுகள் இயங்குகிறது. அவ்வளவு பெரிய மிகப்பெரிய தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் இருக்கு பாருங்களேன், அது சூழ்நிலைகளை நீங்க மேற்கொள்ள உதவிகரமா இருக்கும். நெருக்கடி உங்களுக்கு வரலாம், பிரச்சனை வரலாம், கஷ்டம் வரலாம், இதை சமாளிக்க முடியாது என்ற ஒரு சூழல் உங்களுக்கு வரலாம். அதுக்கு நடுவில் நீங்கள் மேற்கொள்வதற்கு உங்களை உந்தி தள்ளுவது எது என்று கேட்டால், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், வல்லமையுள்ள தேவன் என் கூட இருக்கிறார், மகத்துவமுள்ள கடவுள் என் கூட இருக்கிறார் என்ற ஆழமான அந்த விசுவாசம் இருக்கு பாருங்களேன், எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம் 50வது வாக்கு. 1 Samuel chapter 17 verse number 50. இவ்விதமாக தாவீது ஒரு கவணினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து, பெலிஸ்தனை மேற்கொண்டு, பெலிஸ்தன் உங்களை மேற்கொள்வதில்லை, நீங்கள் பெலிஸ்தர்களை மேற்கொள்வீர்கள். அல்லேலூயா. எல்லாம் பயந்தாங்க. இந்த ராட்சதன் கோலியாத்தன் நின்ற போது 40 நாட்கள் காலை தோறும் அவன் வந்து நின்று சொல்லுவான், ஒண்டிக்கு ஒண்டி வா, ஒத்தைக்கு ஒத்த வா அப்படின்னு கூப்பிடுவான். யூதர்களை பார்த்து, எபிரேய மக்களை பார்த்து, ஓர் ஆளு வா என்னோட மோதிப்பான், நீ ஜெயிச்சிட்டா எங்க நாடெல்லாம் உனக்கு அடிமை, நான் தோத்து போனால் எங்கள் நாடு உங்களுக்கு அடிமை என்று சொன்னான். அவனுடைய தோற்றம் ஆஜாகுபாகுவான தோற்றம். நல்ல ஒரு தமிழ் பதம் அது, ஆஜாகுபாகு, ஆஜாகுபாகுவான தோற்றம். ஒரு 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 வித்தியாசமான உயரமுள்ள ஒரு மனிதன், வாட்டஞ்சாட்டமான மனிதன், அவன்கிட்ட நெருங்கி போனா நசுக்கி போடுவான்ற அந்த பயமுறுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு தோற்றம் கோலியாத்தினிடத்தில் இருந்தது. ஆகவே அவனை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க. கோலியாத் நிச்சயம் நம்மை மேற்கொண்டு விடுவான் என்று பயந்து யுத்த சமர்த்தகர்கள், யுத்தத்திலே பயின்றவர்கள், நன்றாக யுத்தம் செய்கிறவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் குட்டி தாவீது அங்கு வந்தான். அவன் சௌந்தரிய தேகமுடையவன், யுத்த சமர்த்தகன் என்று சொல்ல முடியாது. வயல்களிலே காடுகளிலே ஆடுகளை மேய்க்கின்றவன். அவன் அண்ணன்மாரை கவனித்து அவர்களுக்கு சில உணவு பதார்த்தங்களை கொடுக்கும்படி வந்தவன். இங்கு கோலியாத்தினுடைய அந்த அதாவது அவனுடைய தோற்றத்தை, அவனுடைய கோஷத்தை பார்த்தவன் மனதிலே வைராக்கியம் கொண்டான். அவன் விசுவாசித்தான், இந்த கோலியாத்தை நான் தான் வீழ்த்த போகிறேன். அல்லேலூயா. தன்னுடைய தேகம் ரொம்ப சின்னது, அவனுடைய தேகம் ரொம்ப பெருசு. அவன் போட்டிருக்கிற அந்த என்ன சொல்றது ஆயுதங்கள், அவன் போட்டிருக்கிற அந்த ஆயுதங்கள் இருக்கு பாருங்க, ஹெல்மெட்டு, மார்க்கவசம், தலைக்கவசம், எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தா அவன்கிட்ட நெருங்கவே முடியாது. ஆனா தாவீதுக்கு மனசுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த கோலியாத்தை தாவீது மேற்கொண்டதற்கான அடிப்படை விடயம் என்னன்னு கேட்டா, அவன் தேவன் மேல் வச்சிருக்கிற விசுவாசம். கூடுதலாக நிச்சயமாக தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நம்பிக்கை. நீங்க வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முதலாவது அவனுடைய விசுவாசம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா 29, நான் வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. வெறுமனே நான் உணவு பதார்த்தங்களை கொடுத்து விட்டு சகோதரன்மாரை உங்களை பார்த்து விட்டு போக வரவில்லை. நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. என்னை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். God has a purpose for me. எனக்கான ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே நான் வந்ததிலே ஒரு நோக்கம் இருக்கிறது. நிச்சயமாக இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று விசுவாசித்தான். நம்பர் 1 அவனுடைய விசுவாசனுடைய அந்த ஸ்டெப்பை பாருங்களேன். இரண்டாவது வசனம் 32. இப்போ சகோதரர்கிட்ட சொல்றான். இப்போ சவுலை பார்த்து என்ன சொல்றான்? இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் உம்முடைய அடியானாகிய நான் போய் யுத்தம் பண்ண. அடுத்த ஒரு விசுவாசம் வந்துருச்சு. ராஜா கிட்ட கன்ஃபஸ் பண்றான். ராஜா சொல்றான், எப்பா நீ சின்ன பையன்டா, உனக்கு அவனை எதிர்கொள்ள முடியாது. அவன் சின்ன வயசுல இருந்து யுத்தம் பண்ணவன், நீ ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், உன்னால எப்படி ஜெயிக்க முடியும்ன்ற அந்த டிஸ்கரேஜ் பண்ணி ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை தான் சவுல் சொல்ல முடிஞ்சது. பின்னடைவாகும்படியான வார்த்தைகளை சொன்ன. இப்ப என்ன சொல்றான்? எப்படி நான் ஜெயிக்க முடியும்னா, ஏற்கனவே எனக்கு இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, அந்த கரடி சிங்கத்தை எல்லாம் விரட்டி அடிச்சு அதனுடைய வாய்க்கு ஆட்டை தப்புவித்து சிங்கத்தை கிழித்து எறிந்தேன், கொன்று போட்டேன். அது மாதிரி தான் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும்
உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், வருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில். மிருகத்துக்கு சமமாக்கிட்டான். கோலியாத்தை யாருக்கு சமமாக்கிட்டான்? கரடி சிங்கம் மாதிரி இவன் ஒரு மிருகம்தான். எப்படி கரடியை நான் ஜெயிக்க முடிந்ததோ, எப்படி சிங்கத்தை ஜெயிக்க முடிந்ததோ, அது போல இந்த கோலியாத்தை வீழ்த்துவேன். அவன் ஜீவனுடைய தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே, தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அவ்வளவுதான், காட்சி மாறிச்சு பாருங்க. அவன் விசுவாசித்தான். முதல்ல தன்னுடைய பிரதர்ஸ் அதை சொன்னா, அப்ப ராஜா கிட்ட சொன்னா, அந்த ராஜா எதிரான கருத்துக்களை சொன்னபோது திருப்பி அவன் விசுவாச வார்த்தைகளை அங்கே அவனுக்கு சொல்லுகிறான். அடுத்து வசனம் 46, 47. இப்போ கோலியாத்திட்டே சொல்றான், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுப்பார். 47 கடைசியில, அவர் உங்களை எங்கள் கையில். இந்த ஒரு கான்பிடென்ட், நிச்சயம் உங்களை கர்த்தர் என் கையில ஒப்பு கொடுப்பார் என்று மிக ஸ்ட்ராங்கா சொன்னான். அந்த விசுவாசத்தை அறிக்கைறான் பாருங்க. அதோடு மாத்திரம் இல்ல, அஞ்சாவதா முதல்ல பிரதர்ஸ் சொல்றானா, அப்புறம் ராஜாட்ட சொல்றானா, அப்புறம் அந்த ராஜா எதிரான கருத்து சொல்லும் போது திரும்ப என்ன செய்யறான், அவன் ஏற்கனவே பெற்ற வெற்றியை சொல்லி சொல்றானா. மூணாவது, நாலாவது கோலியாத்திட்டே சொல்றானா. இப்ப அஞ்சாவது கோலியாத்திரி இன்னொரு விஷயம் சொன்னாங்க பார், ஒன்ன மாத்திரம் இல்ல, உன் கூட்டம் இருக்கல பெலிசியர்கள் அத்தனை பேர் நீ செத்து போனான் பார், எல்லாத்தையும் நான் க்ளோஸ் பண்ணுவேன்றான். 46 திருப்பி பாருங்க. பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை, ப்ளூரல் பதம், ப்ளூரல் வேர்டு, எல்லா பிணங்க நிறைய விழுகும், எல்லாத்தையும் நான் ஆகாயத்து பறவைகளுக்கு 10 ரூபாய் மேற்கொள்ளணும்னா நமக்கு தேவை விசுவாசம். இரண்டாவது, அவரை சார்ந்து கொள்வது. விசுவாசம் இருப்பதன் மாத்திரம் போதாது, நீங்கள் அவரை சார்ந்து கொள்வது, அவரை சார்ந்து கொண்டு செயல்படுவது. எனக்கு ஒருத்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன். இரண்டாவது, அவருடைய துணையோடு நான் போகணும். அவரை சார்ந்து கொள்வது, எப்பவும் அவரோடு. அவரை சார்ந்து கொள்வது என்ற பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோடு இருக்கிற உறவிலே மிக சரியா இருக்கிறது. அவரோடு இருக்கிற உறவு இருக்குல்ல, அதன் உறவு எப்படி நீங்க உறவு எப்படின்னு சொன்ன எப்படின்னா, ஜபம், வேத தியானம், இதில் நம்ம தொடர்ந்து கரெக்டா இருந்தாதான் அவரை சார்ந்து கொள்ள முடியும். தேவனோடு இருப்பது, தேவன் உங்களோடு இருப்பது, இந்த ஒரு அனுபவம் இருக்கிறவங்க நீ விசுவாசித்தா மாத்திரம் போது, அது அவரை சார்ந்து கொள்வது. ஒன்னு தேவன் உங்களோடு இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் அவரோடு என்ன செய்யணும். ஒன்னு தேவன் உங்களோடு இருக்கணும், இல்லைன்னா நாம தேவனோடு இருக்கணும். தேடி கண்டுபிடிச்சு என் கூட வாங்க ஆண்டவரே, நான் தனியா போக கூடாது, நீங்க என் கூட வாங்க. ஆண்டவர் சில எங்களை சொல்றார், நான் உன் கூட இருப்பேன்றார். சில எங்கள்ல நம்ம கேட்க வேண்டாம், அவரே சொல்லிடுறார், நான் உன் கூட வரேன்டான்றார். அவரை சார்ந்து இருப்பது. 2 நாளாகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் தாழ்த்தப்பட்டார்கள், யூதா புத்திரரோ கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். யூதா அந்த ராணுவத்தில் மொத்தம் 4 லட்சம் பேர் இருந்தாங்க. யெரொபெயாமிட்ட மொத்தம் 8 லட்சம் பேர் இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு யுத்தத்தில் செத்தவங்க, இஸ்ரேல் பக்கம் செத்தவங்க எத்தனை பேர்? 5 லட்சம் பேர். தேவனை சார்ந்து கொண்டார்கள். தேவனாகி கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இந்த அபியா யார் அது அப்படின்னு கேட்டா, தாவீதுனுடைய கொள்ளு பேர. தாவீதுனுடைய பையன் பேர் என்னது? சாலமோன். சாலமோனுடைய பையன் பேரு ரெகபெயாம். ரெகபெயாமுடைய பையன் பேரு அபியா தானே. பாருங்க, இந்த அபியா தேவனை சார்ந்து கொண்டதுனால அவனுடைய காரியங்களிலே ஆண்டவர் வெற்றி கொடுத்தார். 8 லட்சம் பேரு, ஆனா இவன் 4 லட்சம் பேரு யுத்தம் பண்றான் தைரியமா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 318 பேரை வச்சுக்கிட்டு ஒரு 3-4 கூட்டத்தை விரட்டி அடிச்சான். யார் அது? ஆபிரகாம். இன்னொருத்த 300 பேரை வச்சுக்கிட்டு மீதியானியரையே ஓட வர விரட்டினான். அது யாருது? எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. நீங்கள் தோற்று போவதில்ல, நீங்கள் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் மேற்கொள்ளப்படுவீர்கள் என்றல்ல, நாம் மற்ற சூழ்நிலைகளை மேற்கொள்ளும். அப்படித்தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நான் மற்ற சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படி ஆண்டவரை அழைத்திருக்கிறார். நான் 2வது தேவனை சார்ந்து கொள்வது, அவரோடு இருப்பது. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ஆண்டவரோடு நெருங்கி பழகிறவங்க கொஞ்ச நாள்ல அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே மாறுது இல்ல. பூவோட சேர்ந்த நாரும்
பண்டியோடு சேர்ந்த வேண்டாம். டேஸ் டேஸ் சார்ந்திருப்பது. இங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் வரும்போது நல்ல மலர் வாசனை அடிச்சுன்னா அவன் பூக்கடையில் வேலை செய்யறான் அர்த்தம். கருவாட்டு வாசம் அடிச்சா கருவாட்டு கடையில் வேலை செய்யறான் அர்த்தம். ஏன்னா அங்கேயே இருக்கிறாரு, சார்ந்து இருக்கும், அப்படியே சார்ந்து இருக்கும். சில நேரங்களில் கார்ல நல்ல ஒரு சென்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், இறங்கணும்னு கொஞ்சம் நேரம் வரைக்கும் என்ன செய்யும், அது அவரோட சார்ந்து இருக்கும்போது அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபையும் அவருடைய மகிமையும் நம்மோட இருக்கும். அல்லேலூயா. அவரோடு இணைந்து அவரோடு சேர்ந்து வாழ்வது, அவரை சார்ந்து வாழ்வது. மூன்றாவது, செம்மையான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. செம்மையானவர்களாக இருப்பது. இந்த கில்ட்டி கான்சியஸ் இல்லாம மனசை செம்மையா யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எளிதா சத்துருவை மேற்கொள்வார்கள். நீங்க சத்துருவை மேற்கொள்வதற்கு மனசை செம்மையா வச்சுக்கோங்க. மனசை அலசடிப்பட விடாதீங்க. மனசை கில்ட்டியா வச்சுக்காதீங்க. மனசை செம்மையா வச்சுக்கோங்க. மனசு செம்மையா இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை செம்மையா இருக்கும். ஒரு அருமையான ஐயா ட்ரைனிங் கொடுக்குறவர் இடையில ஏதாவது பேசிட்டா செம்ம செம்ம அப்படின்பாரு. பேசியிருக்கும்போது ஐ அட்மையர்ட். அவர் ஏதாவது நல்ல பதில் மக்கள் சொல்லிட்டாங்கன்னா செம்ம அப்படின்பாரு. நீங்கள் செம்மையானவர்களாக இருந்தால் உங்களை செம்மையானவர்களாக கர்த்தர் வைப்பார். நீங்கள் மேற்கொள்ளப்பட மாட்டீர்கள். நீங்கள் மற்ற சூழ்நிலைகளை மேற்கொள்வீர்கள், சத்துருவை மேற்கொள்வீர்கள். செம்மையான மனதுடையவர்கள். 2 நாளாகம புத்தகம் 27வது அதிகாரம் 5வது வசனம். 2 Chronicles chapter 27 verse number 5. அவன் அம்மோன் புத்திரருடைய ராஜாவோடு யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டான். இவன் யாரு? முதல் வசனத்தில் யாருன்னு போட்டிருக்கு? யோதாம். மேற்கொண்டான், எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டான். நீங்க பாத்தீங்கன்னா இவனுடைய பலன் ரொம்ப கம்மி, ஆனால் ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார், யூஸ் பண்ணார். அம்மோன் புத்திரரை, யூதா கோத்திரம், யூதா ராஜ்யம் என்பது ரொம்ப சின்னது. அந்த சின்ன ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு அம்மோன் புத்திரரை ஓட ஓட விரட்டினான், அவர்களை மேற்கொண்டான். காரணம் என்னன்னு பார்த்தா வசனம் 2 சொல்கிறது, அவன் தன் தகப்பனாய் உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். போதும், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். செம்மையானதை செஞ்சதுனால அவன் மிக எளிதாக அம்மோன் புத்திரரை மேற்கொண்டான். நீங்க மேற்கொள்வீர்கள், சூழ்நிலைகளை மேற்கொள்வீர்கள், சத்துருவை மேற்கொள்வீர்கள், அந்தகார வல்லமையை மேற்கொள்வீர்கள். எப்படி? how possible? எப்படி முடியும் அப்படின்னு கேட்டா, முதலாவது நீங்கள் அவர் மேல் வைக்கிற விசுவாசம், இரண்டாவது அவரை சார்ந்து கொள்வது, மூன்றாவது செம்மையாயிருப்பது, நான்காவது கர்த்தரை தேடுவதும் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுப்பதும். கர்த்தரை தேடி கர்த்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுப்பதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அவன் மிக எளிதாக மேற்கொள்ள முடியும். ஒரு கிங், அவன்கிட்ட மொத்தம் இருந்தது நான் நினைக்கிறேன் 5,80,000 பேர் அந்த ராஜாட்ட இருந்தது. ஆனா எதிர்த்து ஒருத்தன் வந்தான், எத்தியோப்பிய ராஜா தான் நினைக்கிறேன், அவரை 10 லட்சம் பேர் எடுத்து வரான். இது எங்க இருக்குது அப்படின்னா 2 Chronicles chapter 14 verse number 11. 2 நாளாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் லேசான காரியம். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, துணை நிற்கிறது, அவரை சார்ந்து இருக்கிறது. உம்முடைய நாமத்தில் உம்மை சார்ந்து நிற்கிற ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். மனுஷர்கள் எங்களை மேற்கொள்ள விடாதீங்க. ஒரு ஜெபம் ரொம்ப அழகா பண்ண. அதுக்கு மேல நீங்க 10 வாசிங்க. 9 சேரா 10 லட்சம் சோல்ஜர்ஸ், 300 ரதம். ஆனா அதுக்கு மேல உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா இவன்ட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாருங்க. யூதாவிலே பரிசு ஈட்டி பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பெனிமிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனையா 5,80,000 பேர். சின்ன நாடு தான், ஆனா அவன் ஃபோர்ஸ் நல்லா இருந்துச்சு.
அவன் 10 லட்சம் பேரோட வாரான், இவன் வெறும் 5 லட்சத்தி இருக்கிற குடிமக்கள் அத்தனை பேர் கையிலையும் பட்டயத்தை கொடுத்துட்டான் போல் இருக்கு. அது ரெண்டு, யூதா வந்து ரொம்ப சின்ன ஒரு தேசம், ஆனா எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்ப சொல்றான், பழமுள்ளவனுக்காகிலும் உதவி செய்கிறது நான் உங்களை சார்ந்து நிற்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். இதுக்கு இந்த 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 விஷயத்துல அவன் மேற்கொள்ள முடிந்தது. இந்த 10 லட்சம் பேரை விரட்ட முடிஞ்சது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வசனம் 4, தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனைப்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. தேடணும், எல்லாரும் சேர்ந்து தேடுவோம் வாங்க. ஒரு ஃபேமிலிக்கு வெற்றி வந்து நாம் கர்த்தரை தேடுறதுல இருக்கு. இப்போ சபை வீட்டில் ஒரு பெரிய வெற்றி வேணும், சபையில் ஒரு வெற்றி வேணும்னா ஜெபம் ரொம்ப முக்கியம், கற்பனையின்படி வாழ்றது. தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணும்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக கர்த்தரை தேடுங்க. தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்க. கற்பனைகளுக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் சில மாற்றம் வரும். அல்லேலூயா. நம்ம பிடிச்சிருக்கிற இருளெல்லாம் ஓடி போயிடும். குடும்பத்தில் அப்படிதான். நம்ம அதற்கான முயற்சி எடுக்கும் போது தேவனை தேடுவது கற்பனையின்படி நடப்பது. ஆண்டவர் ஒரு பக்கம் தேடணும், கற்பனையின்படி நடக்கணும். கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன்? 4. 5வது, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. ஸோ நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், நாம தேவனுக்காக வாழும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு நமக்கு வரணும். நான் அந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் வித்தியாசமானவனாக தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவேதான் இந்த சபையில் இருக்கிறேன். ஆகவேதான் நேரலையில் அநேகர் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பிரத்யோகமாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சத்துருவையும் சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். எத்தனை பேர் வந்தாலும் சரி, சட்டங்கள் உங்களுக்கு விரோதமாக எழுதப்படலாம். கொடும் சட்டங்கள் இனி வருகிற காலங்களிலே தமிழ்நாட்டில் கூட வரலாம், இந்தியாவில் வரலாம். ஆனால் நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்தால் சட்ட திட்டங்கள், நமக்கு விரோதமான எல்லா சட்ட திட்டங்களையும் கர்த்தர் சீர்குலைச்சு போடுவார். அல்லேலூயா. அப்படி ஒரு நிகழ்வு, அதற்கான உதாரணமாக நான் பார்க்கக்கூடிய வசனம் எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்குது. எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிக்க கேட்கலாம். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் மனைவியாகிய சிரேசுக்கும் தன் சிநேகிதர் எல்லோருக்கும் அவன் யூத குலமானாள், நீர் அவனை மேற்கொள்ளாமல். உண்மையிலே அவன் யூத குலமாயிருது. ஏன்னா ஒவ்வொரு யூதனும் இந்த வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப கவனமா இருப்பான். என்னாகும் புத்தகத்தில் பிழையாம் சொல்லுறான் பாருங்க, தீர்க்க தரிசனம். பிழையாம் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் 23:9 இருக்கிறது. பிழையாம் சொல்லுகிற தீர்க்க தரிசனம், என் ஜனங்கள் ஜாதிகளுடைய களவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். யூத குலமானால், அவன் வேறு பிரிக்கப்பட்டவனாக இருந்தால், பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருந்தால், நீ தாழ்ந்து போகிறது. அவன் உன்னை மேற்கொள்வான், நீ அவனை மேற்கொள்ள முடியாது. அவன் உன்னை மேற்கொள்வான். பிரைஸ் தி லார்ட். வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மையாக கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்கிற ஒரு மனிதன், அவன் பிறரால் மேற்கொள்ளப்பட மாட்டான், அவன் மற்றவர்களை மேற்கொள்வான், ஜெயிக்க முடியும். ஸோ செப்பரேஷன், அதாவது வேறு பிரிக்கப்பட்ட நிலையில தேவனுக்காக வாழ்கிற பிள்ளைகள் எப்பொழுதும் மேற்கொள்ளப்பட மாட்டார்கள், மற்ற சூழ்நிலைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள். வசனம் இன்னும் கூட ஒரு வசனம் அதே புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 1 வசனம், யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. அவர்கள் மேற்கொள்ளலாம் என்று திட்டமிட்டார்கள். அதே நாளில், சேம் டே, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். காரியம் மாறுதலாய் முடியும்படி செய்தார். காரியம் மாறுதலாய் முடியும்படி செய்தார். சூழ்நிலையெல்லாம் நம்ம தோத்து போற மாதிரி இருக்குது. நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு ரொம்ப சாத்தியம் ரொம்ப கம்மியா இருக்கு. வெற்றி பெற முடியும், இந்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமா தப்ப முடியாதுன்னு மனசு சொல்லுது. சான்ஸே இல்லைங்க, இதுல வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை.
இன்னும் டைம் ஃபுட்பால் கேம் அப்படிதான், டைம் குறைவா இருக்குது, இதுக்குள்ள ஒரு கோல் போட முடியுமா? போடவே முடியாது. பிரேசில் வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்த ஃபுட்பால் கால்பந்து விரும்பிகள் நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கோல் அடிச்சிருவான். லாஸ்ட்ல ஃபியூ செகண்ட்ஸ்க்குள்ள அடிக்கிறான். இல்ல ஆச்சரியமா இருக்குது. ஒரு நிமிஷம் தான் இருக்குது, ஒரு நிமிஷத்துல போட்டுறானே. நம்ம வாழ்க்கை அப்படிதான். பல நேரங்களில் நாம டிசைட் பண்ணிருப்போம், அவ்வளவுதான் என் சாப்டர் க்ளோஸ், இனிமே நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா கர்த்தர் லாஸ்ட் மினிட்ல அவர்கள் மேற்கொள்ளலாம் என்று திட்டமிட்டார்கள். அதே நாளிலே அவர்களை மேற்கொள்ளும்படி கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். என்னுடைய வேலை எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, வேதம் வாசிக்கிறதுக்கு. மூடி வச்சுட்டு அந்த பிள்ளைகளோடு கொஞ்ச நேரம் செலவிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஒரு 4-5 பேர் ஜெபம் பண்றாங்க பின்னாடி, கொஞ்ச நேரம் அவரோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சிந்திச்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தது எனக்கு சந்தோஷம். இங்க ஒரு ஜெபம் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதுக்குள்ள நான் அதை முடிச்சுட்டு வந்துட்டேன். எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் தேவ பிள்ளைகளோட ஒரு ஐக்கியத்தை வையுங்கள். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம், எல்லாம் கம்பல்சரியா வந்துடுறோம். ஆனால் நியர்பை ஒரு பிரேயர்சல் நடக்குது, பிரேயர்சல் போங்க. சர்ச்சில் ஒரு நிகழ்வு இருக்குன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கு. அதெல்லாம் கர்த்தர் கவனிச்சிட்டு இருக்கிறார், மேலே கவனிச்சிட்டு இருக்கிறாரு. டைம் இருந்து நீங்க வேற எதுக்காவது செலவு பண்ணீங்கன்னா அது அவ்வளவு சந்தோஷமா இருக்காது. தேவ பிள்ளைகளோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு ஐக்கியன்றது ரொம்ப 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 முக்கியம். பிரசங்கி 4:12 யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் முப்பரி நூல் சீக்கிரம் வராது. நீங்க தனிச்சு நிக்க கூடாது. தனி மரம், இந்த வசனம் எங்க இருக்கு? வசனத்தை சொன்னா இது மாதிரி முடிச்சா நல்லா இருக்கும். சினிமா பாட்டு ஞாபகத்துக்கு வருது, பழமொழி ஞாபகத்துக்கு வருது. தனி மரம் என்ன செய்யாதான்? சேர்ந்து கூடி வாழ்ந்தால் ஆரம்பிச்ச முடிக்கிறாங்க. அப்படி மனசுல பதிஞ்சிருக்கு. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த யூனிட்டி பாருங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நான் என்று சொன்னால் உதடு ஒட்டாது, நாம் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நான் என்றால் உதடு ஒட்டாதான், நாம் என்றால் உதடுகள் ஒட்டும். ஃபெலோஷிப்ன்றது ரொம்ப முக்கியம், யூனிட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்க, ஒவ்வொரு நெருக்கடி வரும்போதெல்லாம் தானியேல் தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து இருந்ததை நம்ம பார்க்குறோம். தோழர்களோடு சேர்ந்து 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது, தானியேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்புறம் 17 2:17 2:8 இந்த வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2:17 2:8 அந்த அதிகாரத்தில் முழுசு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெற்றிக்கான உதவி இந்த ஃபெல்லோஷிப் தான் அவனுக்கு உதவிகரமாக இருந்தது. தோழர்களோடு பேசினான், தோழரோடு சேர்ந்து ஜபித்தான். ஜபத்துக்காக சொல்லலை, ஃபெல்லோஷிப்காக சொல்கிறேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னோடு 12 பேரை வச்சிருந்தார். அந்த ஃபெல்லோஷிப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணார். 12 பேருக்குள்ள ஒரு சர்க்கிள் வச்சிருந்தார். 3 பேர் இருந்தாங்க. அதை நம்ம மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். 26:37 நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் பேதுருவையும் செபதேவின் குமார் இருவரையும் கூட்டி கொண்டு போய் 12 பேர் அவருக்கு முக்கியமானவங்க. 12 பேரில் ஒருத்தன் போயிட்டான் 11 9 பேரை ஒரு பக்கம் நிறுத்திட்டு 3 பேரை தனியாக கூட்டு போய் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள். அந்த ஃபெல்லோஷிப் அவர் விரும்புகிறார். ஸோ அதனால தயவு செய்து நாம் ஒன்றாக ஒரு மனதோடு இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நீங்க மேற்கொள்ளணும், பிசாசுடைய கிரிகளை மேற்கொள்ளணும், உங்களுடைய எதிரான சூழ்நிலையை மேற்கொள்ளணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிங்க. ஓசியா புஸ்தகம் 12ஆவது அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 12:4. அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். யாக்கோபு தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். பாருங்க, சத்துருவை மேற்கொள்றது ஒரு பக்கம், சூழ்நிலை இவன் யாரையும் மேற்கொண்டானா? தூதனை மேற்கொண்டான். தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 25,
8 25 வாசிங்க, 28 வாசிங்க. ஆதியாகமம் 32 25. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். தூதன் வந்து அவனை அந்த அளவுக்கு போராடி இருக்கான் பாருங்களேன். வசனம் 28, உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் தேவனோடும் மனிதனோடும் போராடி, அவர் எல்லாரோடையும் போராடி இருக்கிறான், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அதனால ஜெபத்துல யாரெல்லாம் போராடி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். 15:32 ரோமர் 15:32 வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 15 verse number 32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் போராடுறதை போராடுங்க. நாம தோற்று போவதற்கு அழைக்கப்படவில்லை, வெற்றி பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மேற்கொள்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் அதுக்காக செய்ய வேண்டியது ஜெபம் தான். கடைசி ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அவர் இடும்பு செய்த காரியத்தில் மேற்கொண்டார். தேவன் தான் நம்ம மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறார். சத்துருவை மேற்கொள்றதுக்கு நம்முடைய பலன் அல்ல. நாம இந்த மேற்கண்ட வசனத்தின் அடிப்படையில் நிபந்தனைகளை கவனிச்சா போதும், நாம மேற்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அவர் தான் மேற்கொண்டார். எல்லாரும் ஜெபிக்க